ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா கிச்சன். நாம் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இஞ்சி டீ வந்து எப்படி வந்து போடுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலி சொல்லப்போனால் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து இஞ்சி டீ எப்படி போடுறோன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வந்து இஞ்சி டீ தான் கேட்பாங்க, போட்டு கொடுப்பேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மில்க்கு வந்து நான் வந்து 1:1 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நாங்கள் அப்படி தான் குடிப்போம். 1 கிளாஸ் பால்னால் 1 கிளாஸ் வாட்டர். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன், பை மிஸ்டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஆன் பண்ணியாச்சு. ஓகே, பாயில் வந்து மில்க் வந்து பாயில் ஆகட்டும். இதுக்கு என்னென்ன வந்து இது வந்து நாட்டு சுகருங்க, நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நாட்டு சர்க்கரை. இது வந்து டீ தூள். இது என்ன டீ தூளுன்னா வந்து நாங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய இஷ்டம் தான். நான் வந்து ரெட் லேபிள் போடுறேன். ஸோ மில்க் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, கம்மி ஆயிடுச்சு. இது ரெட் லேபிள் டீ தூள் போடுறேன். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிஞ்சர் வந்து அந்த இஞ்சி வந்து நான் வந்து ஒரு இவ்வளோ நீளம் ஒரு 1.5 இன்ச்சு உள்ள ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கேரட் துருவல் பண்ணுற அந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டாண்டில் வந்து கேரட் எப்படி நம்ம சீச்சு எடுக்கிறோமோ அதே வந்து க்ரஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் லெமன் வேணும். இஞ்சி டீக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லிட்டில், ஜாஸ்தி வேண்டாம், லிட்டில் ட்ராப்ஸோ இல்லை ஒரு லிட்டில் லெவல் ஒரு 1/4 ஸ்பூனோ ஏதோ ஒன்று வந்து போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வந்து நான் கட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி இருக்குது, இதில் நிறைய ஜூஸ் இருக்குது. இதே போதுமான அளவு. இந்த அளவு தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து மில்க் வந்து இப்போ தான் பாயில் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து ரொம்ப சுகர் குடிக்கிறதில்ல, அதனால் வந்து நாட்டு சக்கரை போடுறேன். சக்கரை அவ்வளோ சேர்த்துக்கிற மாட்டோம், இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் நான். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு வந்து இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் அந்தளவுக்கு போட்டுட்டேன். டீ தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு கிளாஸுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கண்டிப்பாக போடணும். அப்புறம் ஒரு கிளாஸுக்கு இதோ 1/2 ஸ்பூன். என்னுடைய ஸ்பூன் இந்த மாதிரி இருக்குது பார்த்துங்க. அதில் வந்து அந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து நீங்கள் வந்து பாயில் பண்ணுங்கள். நல்லா பாயில் ஆகிட்டோம். இஞ்சியை வந்து எப்போயுமே வந்து நம்ம போட்டோம்னா அந்த இஞ்சி வந்து அப்படி கடுத்துரும், நம்மளுக்கு ஒரு மாதிரி அதனுடைய ஸ்ட்ராங்கு வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு வந்து மாறும், அந்த இஞ்சியினுடைய ஃப்ளேவரே வராது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த டீ தூளும் இந்த இது வந்து நல்லா பாயில் ஆகணும். சிம்மில் கூட வச்சுக்கலாம் நீங்கள், எப்படி ஆஃப் ஆகுது. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் சிம்மில் கூட வச்சுக்கலாம். ஓகே, பாயில் ஆகிட்டு இருக்குது. ஒரு 2 மினிட் வந்து அது கொஞ்சம் அந்த டீ தூள் நல்லா வந்து வெந்து அந்த மில்க்கு கலர் மாறிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் இது நிற்கிறட்டும், கொஞ்சம் மில்க் கலர் மாறிக்கிறட்டும். 2 மினிட் விட்டுருக்கேன், அவ்வளோதான் நான். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ தான் வந்து ஜிஞ்சரை எடுத்து இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு இவ்வளோ இது இருக்குது, ஜிஞ்சர் க்ரஸ்டர் பண்ணது போடுறேன். அந்த பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஏன்னா ஆக்சுவலி இது வந்து போட்டோன்னே, ஏன்னா நம்ம வந்து அதனால தான் கேரட் போல் துருவி வச்சுருக்கிறதுனால நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து எடுத்துடலாம். ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம வந்து லெமனை ஊற்றிட்டு இறக்கிடணும். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேளை ஜிஞ்சர் பண்ணிங்கன்னா அந்த பாலும் வந்து உங்களுக்கு வந்து டீ வந்து கெட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால வந்து அந்த டீ தூளில் வந்து மிக்ஸ் ஆகி டீ தூள் கொஞ்சம் நேரம் வந்து வெந்த பிறகு அப்புறமா இதை போடுங்க, சரிங்களா? ஓகே, ஐ திங்க் வந்து போதும், டீ வந்து நல்லா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிஞ்சரும் போட்டுட்டோம் நாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த லெமனை வந்து நம்ம வந்து போடணும். இது வந்து ஆக்சுவலி இருக்குது, இதில் ஜூஸ் இருக்கிறதுனால அடுத்த லெமனை கட் பண்ணல. அவ்வளோதான், ஒரு 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான். அதுக்கு மேலே போட வேணாம். இவ்வளோ ஒரு ஃபியூ ட்ராப்ஸு, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டாவே போதும். இப்போ எவ்வளோ அழகான ஒரு ஸ்மெல் வருது பாருங்கள். அந்த ஃப்ளேவர் அப்படியே வருது, இஞ்சியும் அந்த லெமனும் வருது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே இதில் ஊற்றிடுறேன். எனக்கு ஒரு கிளாஸு. இந்த ஜல்லடை வந்து எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், சின்ன ஜல்லடை. ஸோ
எஸ் ஆஃப் பண்ணாமல் இருக்குது. இப்போ நாம் இதை எடுத்து இது ஜிஞ்சர் லெமன் டீ. ஜிஞ்சர் நிறையா போடுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து கேஸ்ட்ரிக் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகுது. கேஸ்ட்ரிக் கம்மியானாவே வயிறு உப்புசம் இருக்காது, கிட்னி ப்ராப்ளம் வராது, யூரிக் ஆசிட் கம்மியாகுது ஆட்டோமேட்டிக்காக. அதனால வந்து ரெண்டாவது வந்து ஸ்கின்னுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்குது ஜிஞ்சர். அதனால் இந்த அழகாக ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இதே போல் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுபடி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா?